வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து பாதுகாப்பு தொடர்பான கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. தீபம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிகு தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக அரசின் உங்கள் கனவு திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மலேசியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உன்னதி ஹூடா இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் சத்து குறைபாடு தொடர்பான சவால்களை எதிர்கொள்வதில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வின் பங்கை வலியுறுத்தும் சிறப்பு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைக்கிறார். குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு சவால்களை எதிர்கொள்வதற்கான நீடித்த நிலைப்பாடுகளையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் வலியுறுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நடைபெறும் இம்மாநாட்டில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு இயக்கத்தின் கிஃப்ட் மில்க் திட்டத்தின் 3வது கட்டத்தையும் அமைச்சர் துவக்கி வைக்கிறார். இதன்படி வைட்டமின் ஏ, டி உள்ளிட்ட சத்துக்களுடன் செறிவூட்டப்பட்ட பால் குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு இத்தீபத்தூண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிற்கு உரியது என்றும் தெளிவுபடுத்தி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தீபத்தை ஏற்றும் போது இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனத்துடன் கலந்தாலோசித்து தீபமேற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மக்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்துக் கொள்ளவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இதனை தாம் வரவேற்பதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முருக பக்தர்களின் உணர்விற்கு கிடைத்துள்ள மாபெரும் வெற்றி இது என்றும் சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி சென்னையில் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்தார். நம் நாட்டின் அனைத்து மொழிகளும் தேசத்தின் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒருங்கிணைப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மத்திய அறிவுசார் மொழி நிறுவனங்களின் 55 அரிய மதிப்பு வாய்ந்த தமிழ், தெலுங்கு, கன்னட, மலையாள, ஒடியா ஆகிய 5 செம்மொழிகளின் இலக்கிய தொகுப்புகளை இன்று வெளியிட்டு பேசிய அவர் அனைத்து இந்திய மொழிகளும் தேச மொழிகளே என்ற பிரதமரின் கருத்தை சுட்டிக்காட்டினார். செம்மொழி தமிழ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 13 நூல்கள் மற்றும் திருக்குறளின் 45 அத்தியாயங்களுக்கான சைகை மொழி விளக்கத்தொடர் ஆகியவையும் இதில் அடங்கும். சிபிஎஸ்இ பள்ளிகளில் தேர்வு கால மன அழுத்தத்தை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையிலான மனநல ஆலோசனை இயக்கம் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. 10, 12ஆம் வகுப்பு மாணாக்கருக்கான இந்த கலந்தாய்வு ஆலோசனை வரும் ஜூன் மாதம் வரை தொடர்ந்து நடைபெறும். மாணவ மாணவிகள் 1800118004 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் மனநல ஆலோசனைகளை பெறவும் வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்காக 73 பயிற்சி பெற்ற மன ஆலோசகர்கள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஆளுமை மற்றும் உரிய நேர செயலாக்கத்திற்கான பிரகதி திட்டம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசின் கட்டமைப்பு திட்டங்களை வெற்றிகரமாக இந்த திட்டம் முன்னெடுத்து சென்றுள்ளது. மத்திய மாநில அரசுகள் மத்திய அமைச்சகங்களை ஒரே மின்னணு தளத்தில் இணைக்கும் வகையிலான கூட்டமைப்பிற்கும் இந்த திட்டம் வகை செய்துள்ளது. இதன் மூலம் கட்டமைப்பு துறையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு தீர்க்கமான முடிவுகளுடன் கலாச்சார பொறுப்புணர்வும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. பிரகதி திட்டம் அரசின் ஆளுமை, நிர்வாகம், சீர்திருத்தங்களுடன் நாட்டின் நீர்நிலைகளையும் சீரமைப்பதற்கான இன்றியமையா முயற்சிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொண்டுள்ளது. அம்ரித் சரோவர் என்ற இந்த திட்டத்தின் கீழ் நீர்நிலைகள் கண்காணிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் மூலம் புத்துயிர் அளிக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்
வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பொதுமக்களின் கனவை நனவாக்கும் உங்கள் கனவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பணியில் 50,000 தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று கூறினார். வரும் 9ஆம் தேதி முதலமைச்சர் பொன்னேரியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உங்க கனவை சொல்லுங்க. இந்த உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பம் சார்ந்து ஒரு கனவுகள் இருக்கும். தனக்கு என்ன வேணும், தன்னுடைய ஊருக்கு என்ன வேணும், தன்னுடைய நாட்டுக்கு என்ன வேணும். உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது மட்டும் என்ன நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம், ரோடெல்லாம் அருமையா இருக்கு, ரொம்ப டிசிப்ளினா டிராபிக்கை ஃபாலோ பண்றாங்க சார், குப்பையே இல்ல சார். இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தின் ஒரு குடும்பத்துடைய கனவாக என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக திருவள்ளூர் மாவட்டம் புழல் பொப்பிலி ராஜா அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி அரசு பள்ளி மாணாக்கருக்கான பல்திறன் பூங்காவையும் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் 20 மாவட்டங்களில் 2 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இத்தகைய பல்திறன் பூங்காக்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். இந்த பல்திறன் பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், சென்னை மாவட்டத்தில் புழல் ஒன்றியத்தில் பல்வகை திறன் பூங்கா தற்போது முழுமையாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த பூங்கா சாதாரண விளையாட்டிடமாக இல்லாமல் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை போன்ற பல்வேறு உணர்திறன்களை தூண்டும் வகையில் சிறப்பாக வடிவம் பெற்றுள்ளது. இதில் சறுக்கு, சுழல் மேடை, ஊஞ்சல், சீசா, கூடைப்பந்து அமைப்பு உள்ளிட்ட விளையாட்டுகளுடன் கூடிய பூங்கா உருவாக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 61 புதிய அதிநவீன பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 47வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. ஆணைய தலைவர் திரு எஸ்.கே. ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். திருவையாறு சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 179வது ஆராதனை விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கும் நிகழ்வு நாளை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார். கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜரின் 179வது ஆராதனை விழா திருவையாறில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பகுள பஞ்சமி தினமான நாளைய தினம் தியாகராஜருக்கு அவர் இயற்றிய பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி ஏராளமான இசை கலைஞர்கள் மற்றும் இசை பிரியர்கள் அஞ்சலி செலுத்த உள்ளனர். நாளை காலை ஸ்ரீ தியாகராஜரின் திருவுருவச் சிலைக்கு அபிஷேக ஆராதனைகளும் திருமஞ்சன வீதியில் உஞ்சவிருத்தி உற்சவமும் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பறவை பேரூராட்சிக்குட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கரிடையே கற்பித்தல் செயல்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். 49வது சென்னை புத்தக கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சென்னை நந்தனம் YMCA திடலில் வரும் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. குவாலாலம்பூரில் நடைபெறும் மலேசியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் உன்னதி ஹோடா சீனாவின் யூஃபே சென்னை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு லக்ஷ்யா சென் முன்னேறியுள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை பெனோனியில் நடைபெறும். 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரை இந்தியா 2இல் வெற்றி பெற்று ஏற்கனவே கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து பாதுகாப்பு தொடர்பான கார்ப்பரேட் நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று துவக்கி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்ற தனி நீதிபதியின் உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. தீபம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிகு தீர்ப்பை வரவேற்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக அரசின் உங்கள் கனவு திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். மலேசியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹோடா இன்று களமிறங்குகிறார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.